Hey guys, this is Sidambaram and welcome back to my channel Let With Chittu. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈவி லுக்காஸோட The School for Sympathy அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போறோம். அண்ட் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். தி ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா ஒரு நரேட்டருக்கு வந்து மிஸ் பீம் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட ஸ்கூல் பத்தி தெரிய வருது. அண்ட் அவருக்கு வந்து ரொம்ப நாளா அந்த ஸ்கூலை போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பெரிய ஆசையோட இருக்கிறாரு. ஆனா ரொம்ப நாளா அவருக்கு வந்து அந்த ஸ்கூலை விசிட் பண்றதுக்கான சான்ஸ் அமையவே இல்லை. கடைசியா ஒன் டைம் வந்து அந்த ஸ்கூல்ல போய் விசிட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து நரேட்டர் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கூல் போய் விசிட் பண்ணிட்டு ஸோ அந்த ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸ் இவர் ஷேர் பண்றாரு. ஸோ இப்படிதான் அந்த ஸ்டோரி வந்து பிகின் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டோரியில கூட இவர் இந்த மிஸ் பீமோட ஸ்கூல் பத்தி தான் ஃபுல்லாவே பேசியிருப்பாங்க. நரேட்டர் வந்து அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நிறையவே அந்த ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அண்ட் ஃபைனலா எப்படியோ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு ஸோ அவர் வந்து ஸ்கூலை விசிட் பண்ணி பாக்குறாரு. அந்த ஸ்கூல் வந்து எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா அதோட யூனிக்கான கம்பேஷனேட்டான டீச்சிங் மெத்தட்ஸ்க்கு தான். அந்த நரேட்டர் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு போனவங்க யாரை பாக்குறாங்க அப்படின்னா அங்க ஒரு குட்டி பொண்ணு நடந்து வராங்க. ஸோ அவங்களதான் நரேட்டர் ஃபர்ஸ்டா பாக்குறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணை வந்து பேண்டேஜ் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு குட்டி பையன் அதாவது ஒரு எங்க பாய் வந்து பொறுமையா கைட் பண்ணி கூட்டிட்டு வரான். அண்ட் இந்த இன்சிடென்ட்டை பார்த்தோம்னா அவருக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாகுது இந்த ஸ்கூல் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரியில என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நரேட்டர் வந்து மிஸ் பீம் அப்படிங்கிற இந்த ஸ்கூலோட ஹெட்டை பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த மிஸ் பீம் அப்படிங்கிற லேடி வந்து ரொம்பவே கைண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உமன். இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஹோம் சிக் சைல்டுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை தரக்கூடிய ஒரு ஃபேஸ் கொண்டவங்க தான் இந்த மிஸ் பீம் அப்படி சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம நரேட்டரும் மிஸ் பீமும் இந்த ஸ்கூலோட டீச்சிங் மெத்தட்ஸ் பத்தியான கான்வர்சேஷன்ல என்கேஜ் ஆகுறாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த ஸ்கூலோட டீச்சிங் மெத்தட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால அந்த ஸ்கூலோட டீச்சிங் மெத்தட்ஸ் பத்தி மிஸ் பீம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எங்க ஸ்கூல்ல நாங்க எதுவுமே ரொம்ப பெருசாலாம் சொல்லிக் கொடுக்கல. நாங்க சிம்பிளான அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கோம் சொல்றாங்க. இதை வந்து அவர் நம்பவே இல்லை. அப்புறமா மிஸ் பீம் சிரிச்சுக்கிட்டே அவங்க ஸ்கூலோட உண்மையான நோக்கத்தை சொல்றாங்க. அண்ட் அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா தாட்ஃபுல்னஸ், கைண்ட்னஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். ஸோ இதை வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்கூலோட மெயின் மோட்டோவா இருக்குது அப்படின்னு மிஸ் பீம் சொல்றாங்க. ஆனா இது வந்து இனிஷியலா நரேட்டருக்கு புரியல. ஸோ எப்படி நீங்க தாட்ஃபுல்னஸ் சொல்லி கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு டவுட்டோட பாக்குறாரு. இப்போ இந்த ஸ்கூலோட யூனிக்கான டீச்சிங் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மிஸ் பீம் வந்து நம்ம நரேட்டரை அங்க இருக்க விண்டோ வழியா எட்டி பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மாதிரி நரேட்டர் எட்டி பார்க்கும்போது அங்க இருக்க ஒரு கார்டன்ல நிறைய சில்ட்ரன் வந்து பியூட்டிஃபுல்லா விளையாடிட்டு இருக்காங்க. பட் சடனா நம்ம நரேட்டர் வந்து ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகுறாரு. என்ன அப்படின்னா என்னதான் நிறைய குழந்தைங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாலும் அங்க அந்த கார்டன்ல கொஞ்சம் குழந்தைங்க வந்து லேமாவும் பிளைண்டாவும் இருக்கு. அதாவது கண்ணு தெரியாமலையும் ஊனமாவும் கொஞ்சம் குழந்தைங்க அந்த கார்டன்ல இருக்காங்க. இதை பார்த்து ஷாக் ஆன நரேட்டருக்கு வந்து இந்த ஸ்கூலோட யூனிக்கான சிஸ்டம் பத்தி நம்ம மிஸ் பீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலா அவங்க வந்து பிளைண்டோ இல்ல டிசேபிள்டோ இல்ல, அவங்க வந்து ஸ்கூலோட யூனிக்கான சிஸ்டம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீக்கும் எல்லா சில்ட்ரனுமே வந்து ஒரு லேம் டே, ஒரு பிளைண்ட் டே, ஒரு டெஃப் டே, அப்புறமா ஒரு டம் டே இதெல்லாம் அண்டர்கோ பண்ணணும். ஸோ இதுதான் எங்க ஸ்கூலோட ஒரு யூனிக்கான சிஸ்டம் சொல்லி சொல்றாங்க. இந்த யூனிக்கான டீச்சிங் மெத்தட் மூலமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கத்துக்கிறது என்ன அப்படின்னா குறைபாடு உள்ளவங்க வந்து எதிர்கொள்ளக்கூடிய சிரமங்கள் எல்லாமே ஈஸியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ளவங்களை எப்படி கைட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜும் இந்த டீச்சிங் மெத்தடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிய வரும்னு சொல்லி மிஸ் பீம் சொல்றாங்க. அப்புறமா மிஸ் பீம் வந்து நரேட்டரை ஒரு கார்டனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து ஒரு சியர்ஃபுல்லான கேர்ளை வந்து நரேட்டருக்கு மிஸ் பீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணோட கண்கள் வந்து பேண்டேஜ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த 4 டிஃப்ரெண்ட் டேஸ், ஃபர்ஸ்ட் டே பிளைண்டா இருப்பாங்க, நெக்ஸ்ட் டே லேமா இருப்பாங்க, அப்புறமா டம்பா இருப்பாங்க, அப்புறமா டெஃபா இருப்பாங்க. ஸோ இந்த டேஸ்ல வந்து அவங்க அண்டர்கோ பண்ற சேலஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தெளிவா வந்து நரேட்டருக்கு வந்து சொல்றாங்க அந்த பொண்ணு. முக்கியமா அவங்களோட பிளைண்ட் டேயோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நிறையவே ஷேர் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு பிளைண்டா இருக்கும்போது ரொம்பவே அவங்களோட சரௌண்டிங்ஸை பார்த்து அவேரா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா அந்த நரேட்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரமா நடந்துகிட்டே பேசலாம்னு சொல்றாங்க. அண்ட் நான் உன்னை வந்து கைட் பண்றேன்னு சொல்லி நரேட்டர் சொல்லவும் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் அந்த கார்டன்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க இருக்க விஷயத்த வந்து நரேட்டர் வந்து பொறுமையா அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அண்ட் அந்த குட்டி பொண்ணும் நரேட்டர் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அந்த சரௌண்டிங்ஸ்ல என்ன நடக்குதோ அதை கரெக்டா வந்து இந்த நரேட்டருக்கு டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ இதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அண்ட் இந்த பிளைண்ட் டே முடியும் போது எனக்கு ரொம்பவே ரிலீஃபா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்புறமா இவர் வந்து உனக்கு உள்ளதுல எந்த டே வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும்னு கேட்கவும் அந்த பொண்ணு சொல்றாங்க மற்ற டிசபிலிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது பிளைண்டா இருக்கிறதான் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லி ரொம்பவே ஃப்ரைட்னிங்கா இருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நரேட்டர் கிட்ட சொல்றாங்க.
இப்போ இந்த நரேட்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் இந்த பொண்ணை கைட் பண்ணும்போது ரொம்பவே தாட்ஃபுல்லா இருந்தேன். அண்ட் என்னோட சரௌண்டிங்ஸை பார்த்து ரொம்பவே அவேரா இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் கீழே விழுந்தா கூட பரவாயில்ல, இந்த பொண்ணை வந்து பத்திரமா நான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி என்னோட சரௌண்டிங்ஸை நான் ரொம்பவே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இந்த பொண்ணுக்கு நான் இங்க இருக்க சரௌண்டிங்ஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கிரைப் பண்ணும்போது நானே ரொம்பவே டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சுத்தி இருக்க நேச்சரை பார்க்க ஆரம்பிச்சேன். அது இல்லாம இதுக்கு முன்னாடி நான் நேச்சரை இந்த மாதிரி அட்மயர் பண்ணதும் இல்ல, அப்ரிஷியேட் பண்ணதும் இல்ல. ஸோ ஒருத்தங்களுக்கு கைட் பண்றது மூலமா நம்ம வந்து எவ்வளவு தாட்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கறத வந்து நான் ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இந்த நரேட்டர் சொல்றாரு. கடைசியா மிஸ் பீம் வந்து இந்த நரேட்டரை வந்து அந்த இடத்துல இருந்து ரிலீவ் பண்ணி விடும்போது அவருக்கு வந்து அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே இல்ல. இதனால அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்கூலோட ரொம்பவே அட்டாச் ஆயிட்டாரு. அண்ட் அந்த விசிட் மூலமா அந்த ஸ்கூலோட டீச்சிங் மெத்தட்ஸ் பத்தி நம்ம நரேட்டருக்கு ரொம்பவே தெளிவா புரிய வருது. அண்ட் வந்து இந்த ஸ்கூலோட டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அந்த நரேட்டர் வந்து அப்படியே அந்த ஸ்கூலோட டீப் இம்ப்ரெஷனோட ரொம்பவே ஆழமான அனுபவத்தோட இந்த ஸ்கூலை விட்டு கிளம்புறாரு. ஸோ இப்படிதான் இந்த ஸ்டோரி முடியுது. அண்ட் நம்ம நரேட்டர் வந்து இந்த ஸ்கூலோட யூனிக்கான டீச்சிங் மெத்தட்ஸை பார்த்து ரொம்பவே எம்பத்தட்டிக்காவும் ரொம்பவே அப்ரிஷியேட்டிவாகவும் ஃபீல் பண்றாரு. எதனால அப்படின்னா இந்த யூனிக்கான டீச்சிங் மெத்தட்ஸ் மூலமா ஒருத்தரோட கஷ்டங்களை வந்து ரொம்பவே தெளிவா வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லி இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாரு. அவ்வளோதாங்க இவி லுகாஸோட ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த ஸ்டோரியோட டீடைல் சம்மரி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் யூஸ் பண்ணி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ல போட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் லிட்ரேச்சர் சித்து. டேக் கேர், பாய்.